அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நம்மளுடைய முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? புதுக்கோட்டை மாவட்டத்துல கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டத்தை நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? இந்த திட்டம் என்ன பண்றாங்க இந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னா, இணைய பாதுகாப்ப பெண்களுக்கு வழங்கணும் அப்படிங்கறதா இந்த திட்டம். சரிங்களா? அதற்கு உண்டான விழிப்புணர்வு, அதற்கு உண்டான பயிற்சிகள், ஆசிரியர்களை கொண்ட குழு மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்க போறாங்க. மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி எப்படி இணையதளத்தை பாதுகாப்பான முறையில நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லித் தர போறாங்க. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா தே ஆர் கோயிங் டு டீச் அபவுட் சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ், அவ்வளவுதான். சரியா? சோ இந்த திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் +2 வரை பயிலும் மாணவிகளுக்கு இணையதளம், கைபேசிகள் வழியே ஏற்படும் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ், இணையதளத்தை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி சொல்லித் தர போறாங்க. யாருக்கு சொல்லித் தர போறாங்க அப்படின்னா, 9ஆம் வகுப்புல இருந்து +2 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, சரியா? மாணவிகளுக்கு இதை சொல்லித் தர போறாங்க. கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான். சரியா? சோ அததான் இங்க கொடுத்திருக்காங்க. முதல் செய்தி அதுதான். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு நீதி, காவல், சிறைத்துறை பணிகள் தென் மாநிலங்கள் சிறப்பிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கறத வெளியிட்டிருக்காங்க. இந்த இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பொதுவா 4 குறியீடுகளை அடிப்படையா வச்சு வரும். ஓகேங்களா? போலீஸ், பிரிசன், ஜுடிஷியரி அண்ட் தென் லீகல் எய்ட். ஓகேவா? போலீஸ், பிரிசன், ஜுடிஷியரி அண்ட் லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரியை பேஸ் பண்ணி வரும். சரியா? சோ இதுல காவல்துறையில சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் யாரு அப்படின்னா தெலுங்கானா. ஓகேவா? காவல்துறையில சிறப்பாக செயல்பட்டு இருக்க மாநிலம் தெலுங்கானா. சிறைத்துறையில சிறப்பாக செயல்பட்டு இருக்க மாநிலம் தான் தமிழ்நாடு. சிறைத்துறை அப்படின்னா தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அடுத்ததா நீதித்துறையில சிறப்பாக செயல்பட்டது யாருன்னா கேரளா நீதித்துறையில சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. கர்நாடகம் பாத்தீங்கன்னா லீகல் எய்டு அதிகமா கொடுக்குறாங்க. சரியா? இதை வெளியிடுறது யார் அப்படின்னா இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டும் கூட. சோ போலீஸ், பிரிசன், ஜுடிஷியரி அண்ட் தென் லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ்ல ஃபர்ஸ்ட் யாரு இருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா இருக்காங்க. பிரிசன்ல தமிழ்நாடு, ஜுடிஷியரியில கேரளா, லீகல் எய்ட்ல கர்நாடகா இருக்காங்க. ஸோ டாப் 5 ஸ்டேட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யறது, அதே மாதிரி போலீஸ், இந்த மாதிரியான துறைகள் எல்லாத்தையுமே சரியான முறையில கவனிக்கிறது, மேனேஜ்மெண்ட் பண்றது, இதுல எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக யார் இருக்காங்கன்னா கர்நாடகா. டாப் 5 அதான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடகா, அடுத்தது ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு இருக்காங்க. ஓகேவா? இதுல கடைசியா இருக்கிறது யாருன்னா மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.